நீங்க இல்லைன்னா உங்க வீட்டுல ஒரு வேலையும் நடக்காதுன்னு பயப்படுறீங்களா? நீங்க தான் எல்லாத்தையும் செய்யணுமா? சில நேரம் உங்களுக்குள்ளேயே நான் இல்லைன்னா இந்த வீட்டுல ஒண்ணுமே நடக்காது, எல்லாத்தையும் நான் தான் செய்யணும் அப்படின்னு ஒரு உணர்வு வருதா? நீங்க ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி எல்லா வேலையையும் இழுத்து போட்டு செய்றீங்களா? எல்லா பொறுப்புகளையும் நாமளே எடுத்துக்கிட்டு மற்றவங்க கிட்ட ஒப்படைக்க தயங்குவோம். ஆனா இது உங்களுக்கு அதிகப்படியான சுமையை கொடுத்து மன உளைச்சலை ஏற்படுத்தும். நீங்க சோர்வாகிக்கிட்டா அப்புறம் எப்படி உங்க குடும்பத்தை சந்தோஷமா பார்த்துக்க முடியும்? வீட்டு வேலைகளை நீங்களே எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யாம உங்க கணவர்கிட்டையும் குழந்தைங்க கிட்டையும் வேலைகளை பகிர்ந்து கொடுங்க. அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை கொடுங்க. இது குடும்பத்துல எல்லாரும் பொறுப்போடு இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். சில நேரம் வேலைகள் நீங்க எதிர்பார்த்த மாதிரி அமையாம இருக்கலாம். பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படாதீங்க. கொஞ்சம் குறைபாடுகளோட இருந்தா கூட பரவாயில்லைன்னு ஏத்துக்கோங்க. இது உங்க மன அழுத்தத்தை குறைக்கும். மத்தவங்க மேல, குறிப்பா உங்க கணவர் மேல நம்பிக்கை வைங்க. அவரால இந்த வேலையை செய்ய முடியும்னு நம்புங்க. சில நேரம் அவங்க செய்யற முறை வேற மாதிரி இருக்கலாம், ஆனா வேலை நடக்கணும். உங்க மனசும் உடம்பும் ஆரோக்கியமா இருந்தாதான் குடும்பத்தை நல்லா பார்த்துக்க முடியும். அதனால உங்களுக்கான நேரத்தை ஒதுக்க தயங்காதீங்க. ஒரு சின்ன உடற்பயிற்சி, ஒரு புத்தகம் படிக்கிறது, நண்பர்கள் கூட பேசுறதுன்னு உங்களுக்காக நேரம் ஒதுக்குங்க. வேலைகளை பகிர்ந்தளிக்கிறதுனாலையும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறதுனாலையும் உங்க சுமை குறையும். நீங்க மட்டும் தனியா சுமக்க தேவையில்லை. குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து உழைக்கும் போது அன்பும் நிம்மதியும் அதிகமாகும்.